குறுவை சாகுபடிக்காக காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி திருச்சியில் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் காவிரி ஆற்றில் மணலில் உடலை புதைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், வணக்கம். இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது குறுவை சாகுபடி பொய்த்திருக்கின்றது. அதாவது தண்ணீர் கேட்டு விவசாயிகள் தற்போது கோரிக்கை வைத்து தொடர் போராட்டம் என்பது டெல்டா பகுதிகளில் தற்போது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருச்சி காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் தற்போது அந்த காவிரி ஆற்றில் இறங்கி மணலில் புதைத்து தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவர்கள் வைக்கும் கோரிக்கை என்பது, அதாவது கர்நாடகாவில் பெய்து வரும் மழை காரணமாக கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி நீர் வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த தண்ணீர் என்பது அவர்கள் உதவுவாக இல்லை, அவர்களுக்காக அங்கு அணி நிரம்பியது காரணமாகவே இதில் தண்ணீர் என்பதை திறக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழகத்தை வடிகால் மாநிலமாக எண்ணி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசை கண்டித்தும் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமே தற்போது இந்த போராட்டம் என்பது நடந்து வருகிறது. விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தற்போது விவசாயிகள் திருச்சி காவிரி ஆற்றில் மணலில் உடலை புதைத்துக் கொண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்ருதீன், விவரங்களுக்கு நன்றி.